ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்சியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜப்பான் மக்களோட வீடுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் ஜப்பானில் ஒரு மோர் தென் 1 வீக்குக்கு மேலே நான் இருந்தேன். அப்போது அவங்க வீட்டெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரே சீராதவங்க வீடுகள் எல்லாமே இருக்குது. யாருமே பெரிய பெரிய மாடி வீடுகள் இந்த மாதிரி எதுவுமே காட்டலை. ஒரே ஈக்குவலாக இந்த மாதிரி ஓட்டு வீடுகள் ஷேப்பில் தான் எல்லா வீடுமே இருந்துச்சு. எல்லாமே சின்னதாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகாகவே இந்த வீடுகள் எல்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ ஈஸியாக உங்களுக்கு சேரும். இந்த வீடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஜப்பான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஏதோ ஒரு கிராமம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ட்ரெயினில் வரும்போது பார்த்தேன், நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் விவசாயத்துக்கு பக்கத்தில் வீடுகள் இது எல்லாமே இருந்துச்சு. சுற்றிலும் மலைகள், இந்த மலைக்கு நடுவில் இந்த கிராமங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் சாண்டாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தைவானுக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது ஜப்பானீஸில் எழுதியிருக்கு, சாண்டாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளைட் எடுத்துகிட்டு தைவான் போகிறோம். இந்த வீடியோவை அப்படியே தொடர்ந்து பாருங்கள். நான் ஃப்ளைட்டில் எப்படிலாம் போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் தைவானுக்கு போகிற ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். இந்த ஃப்ளைட்டில் ஏறிட்டு இந்த ஃப்ளைட் மேலே போக 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 இந்த ஜப்பானோட வியூவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களுமே இதை பாருங்களேன். இதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். இது போகும்போது சரியான ஸ்பீடில் இந்த ஏரோப்ளைன் இந்த ரோட்டில் போயிட்டு அப்படியே டேக்கப் ஆஃப் ஆச்சு. இங்கே பாருங்கள், ஏறினதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா பிரமிப்பூட்டுற வகையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த வீடுகள். ஆல்மோஸ்ட் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நீங்கள் ஃப்ளைட்டில் போனதே இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ளைட்டில் போகும்போது வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏற 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 கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கழுகு பார்வைகளை பார்க்கும்போது இன்னமும் இடங்கள் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், வீடுகள் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு விவசாய நிலமும் இங்கே இருக்குது. நம்ம ஊரில் எப்படி பாத்தி கட்டி நம்ம விவசாயம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எங்கேயுமே பண்ணியிருக்காங்க. வீடுகள் எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆறுகள் இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஏர்போர்ட் கடல் பக்கத்துலேயே இருக்குது. மேகக்கூட்டங்கள் மேலே போக போக இந்த மேகத்துக்கு மேலே போயிடுவோம். இங்கே பாருங்களேன், வீடுகள் எல்லாமே ரொம்ப சின்னதாகிடுச்சு. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய கிராமம்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கிராமமே நமக்கு எப்படி தெரியுது அப்படின்றத பாருங்கள் நீங்களே. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு மிஸ்ட் இருந்துச்சு. ஃப்ளைட் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ளைட் வளையுது. இந்த வளையிறது உங்களுக்கு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தெரியுது, அப்படியே நம்ம பைக்கில் ஒரு பெண்டில் வளைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளைட் அதோட பாதையில் நேராக போயிட்டுருக்கு. இப்படி வளையும் போது நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மேலேருந்து பார்க்கும்போது. நான் போகும்போது ஸ்டார்லக்ஸ் அப்படின்ற ஒரு ஏரோப்ளைனில் தான் நான் ஜப்பானுக்கு போனேன். இங்கே பாருங்கள், இந்த ஆறு போய் கடலில் கலக்கிற இந்த ஒரு அழகான வியூ நம்மளால் பார்க்க முடியுது. வீடுகளுமே பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. விவசாய நிலம் வீடு, விவசாய நிலம் வீடு, இந்த மாதிரி தான் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கே. எவ்வளோ அழகாக ஜப்பானை இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஜப்பான் மட்டும் இல்லை, நம்ம எந்த கண்ட்ரியில் போனாலுமே நம்ம ஃப்ளைட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடய வியூ வேறு மாதிரி இருக்கும்.
அதனால அது வந்து கழுகு பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. கழுகு வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அக்யூரேட்டாக கீழே வந்து அதோட இரையை வந்து எடுத்துகிட்டு போயிடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன சின்னதாக தெரியுதுல்ல, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மலைகள். நம்ம உயரம் போக 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 இவ்வளோ பெரிய மலைகளும் வந்து நமக்கு என்னவா தெரியுதுன்னா வந்து ரொம்ப சின்னதாக வந்து தெரியுது. இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டார்க் க்ரீனாக இருக்கிறது எல்லாமே வந்து பெரிய பெரிய மலைகள் தான் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து மேகக்கூட்டங்களுக்கு மேலே வந்து போயிட்டோம். இங்கே பாருங்கள், மேகக்கூட்டங்கள் நகர்ற மாதிரி இருக்குது. ஆனால் மேகக்கூட்டங்கள் நகரில் நம்ம வந்து முன்னாடி போயிட்டுருக்கோம். அதனால் மேகக்கூட்டங்கள் மூவ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தைவான், ஜப்பானை பற்றின ட்ராவல் விலாகு, ஃபுட் விலாகு, இங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸு, மக்கள் எப்படிலாம் வந்து வாழ்கிறாங்க அப்படின்ற வீடியோவை பற்றி நம்ம போட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.